اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. யார் எதனால் கொலை செய்யப்பட்டார்களோ அவர்களை அதன் மூலமாகவே கொலை செய்வது இதுதான் இஸ்லாத்துடைய தண்டனையாக இருக்கின்றது. ஒருத்தவனை கல்லை கொண்டு கல்லினால் எரியப்பட்டு கொலை செய்திருக்கின்றார் என்றால் அவனை அதே ஆயுதங்களால் தான் கொலை செய்ய வேண்டும். ஒருவனை கத்தியால் குத்தப்பட்டு கூர்மையான ஆயுதங்களால் குத்தப்பட்டோ சுட்டப்பட்டோ இது போன்று கொலை செய்யப்பட்டால் அவர்களையும் அதே போன்றுதான் தண்டிக்கப்பட வேண்டும். இது இஸ்லாத்துடைய வழிமுறைகள். ஆனால் அதே சமயத்தில் அவர்களுடைய வாரிசுகள் சொந்த பந்தங்கள் சொல்றாங்க அல்லது மகன்கள் இருக்கின்றார்கள். ஒரு மகனை கொல்லப்பட்டால் தந்தை சொல்கின்றார், அல்லது தந்தையை கொல்லப்பட்டால் மகன் வந்து சொல்கின்றான். அவனிடத்தில் கேட்கப்படும். இவங்க வந்து சொல்றாங்க, எங்க தந்தையை செஞ்சிட்டாரு, கொலை செஞ்சிட்டாரு, அவர் நீங்க மன்னிச்சிருங்க, நான் மன்னித்து விட்டு விடுகின்றேன், ஏனென்றால் இவருக்கும் குழந்தைகள் இருக்கின்றது என்பதாக அவர்கள் சொன்னார். அல்லது மன்னித்து விட்டு விடுகின்றேன், அதற்கு ஜிஸ்யாவாக அதற்குரிய பிணைத்தொகையாக இவர்களிடத்தில் உயிரிழப்பு வீட்டாக தொகையாக இதை பெற்றுக் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த அளவிற்கு அவர்கள் குறித்து தீர வேண்டும். இல்ல அவர் குறைதாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா அதே தான் செய்துவிட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, யூதன் ஒருவன் ஒரு சிறுமியை அவளது வெள்ளி நகைக்காக கல்லெறிந்து கொண்டு விட்டான். உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்த அந்த சிறுமியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கொண்டு வரப்பட்டன. அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன மனிதரா உன்னை தாக்கினார் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த பெண்மணி சிறுமி சொன்னால் இல்லை என்பதாக கூறினார். மீண்டும் இரண்டாவது முறை கேட்கின்றார்கள். வேறொரு நபரை பார்த்து இந்த மனிதரா உன்னை தாக்கினார் என்பதாக. அப்பொழுதும் அந்த சிறுமி சொல்கின்றது இவர் அல்ல என்பதாக. மூன்றாவது ஒரு நபரை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த மனிதரா உன்னை தாக்கியது என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அந்த சிறுமி ஆம் என்பதாக தலையை அசைத்தது. எல்லாத்திற்குமே இது என்ன செய்து வாயால பேச முடியல, செய்கையினால் செய்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மூன்றாவது முறை சொன்னது ஆம் என்பதாக தலையை அசைத்தது. அசைத்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆக அந்த யூதனை அழைத்து வந்து விசாரித்து அவன் ஒப்புக்கொண்டதும் அவன் விசாரணை நடத்தினாங்க. நீதான் இப்படி கொண்டியாங்க, ஆமா அப்படின்னு ஒப்புக்கொண்டான். அப்ப இரு கல்லுக்கிடையே வைத்து அவனது தலையினை நசுக்கி கொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இன்னும் சொல்லப்போனா இந்த அடுத்த ஹதீஸ் எல்லாம் விளக்கமாக இந்த ஹதீஸை பற்றி சொல்றாங்க. இந்த சிறுமி எந்த அளவுக்கு யூதர்கள் கொண்டான் என்பதை பற்றி. நகையை பறிச்சுட்டு அந்த குழந்தையிட்ட இருந்த ஆபரணத்தை பறித்து விட்டு அவளை பாலடைந்த கிணத்துல தூக்கி போட்டார். தண்ணி இல்லாத கிணத்துல தூக்கி போட்டதும் கூட பார்க்கிறார், இந்த குழந்தை உள்ள விழுந்துச்சா, செத்துருச்சா இல்லையான்னு. அதையும் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி என்ன செய்யறான், கல்லை எடுத்து தூக்கி போடுறான் மேல இருந்து. அல்லாஹ் அந்த குழந்தைக்கு உரிய ஆயுள் வரை நீட்டித்து வைத்திருக்கின்றான். அப்பொழுது கல்லில் போட்ட பொழுது கூட அது அரை உயிராக இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த சமயத்துல பாக்குறாங்க, மக்கள் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு தான் உடனே அந்த குழந்தையை காப்பாற்றி ரசூலுல்லாஹ் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து கேட்கிறாங்க. அப்ப இந்த மனிதனை அடையாளம் காட்டப்படுகின்றது. அதே போன்று அவனை கல்லால் அடித்தே கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். ஆக தண்டனை என்பது கடுமையானதாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்று. ஏன் தவறுகள் மீண்டும் நடக்கக்கூடாது. இந்த தவறுகள் நாம் எப்படி அவர்களை ஆத்திரத்தில் ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய முடிவு அல்லது இவன் ஒரு கோபத்தினால் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, இதனுடைய விளைவு என்ன ஆகும் என்பதை
அவன் உணர வேண்டும். ஒரு நபர்களுக்கு செஞ்சோம்னா கரெக்டா அது அடுத்த நபர்கள் செய்வதற்கு தயங்குவார்கள், தவறுகள் நடக்காது, தவறுகள் குறையும் என்பதற்குத்தான் இப்படியா கொண்ட கடுமையான சட்டங்களையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது, சொல்லித் தருகின்றது. இந்த பாடத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.